கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணிமுத்தியம் போன்று 7 வார்த்தை நமக்கு தந்தார் அல்லவா. அதில் முதல் வார்த்தை லூக்கா 23:34 பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு காரியம் அல்லவா மன்னிப்பு. ஏசப்பா சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வைத்துதான் அநேகர் பின்பற்றி நாங்கள் கொல்லப்பட்டால் கூட பரவாயில்லைங்க, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கூறியுள்ளார். உதாரணமாக அவருடைய சீஷர்களின் மரணம். இரண்டாவது, ஒரிசாவில் கிரஹாம் ஸ்டெயினின் 2 மகன்களையும் தாராசிங் கொடூரமாக கொன்றார் அல்லவா. அவருடைய மனைவி கிளாடியஸ் இவர்களை தாராசிங்கை மன்னித்தார். ஆமாங்க, நம் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினார். முதல்ல மன்னிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைத்ததே நம் ஏசப்பா தாங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று யாரிடம் பேசுகிறார்? தன் தந்தையிடம் ஜெபம் செய்கிறார். இவர் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. இது உண்மையாங்க. மத்த 27:17 பாருங்க, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இப்போ சொல்லுங்க, அவங்க தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தார்களா, தெரியாம ஒப்பு கொடுத்தார்களா? எல்லாம் தெரிஞ்சே ஒப்பு கொடுத்தார்கள். இதை தெரிந்தும் நம் ஏசப்பா என்ன சொல்றாரு? இவர்களை மன்னியும் என்று. மன்னிப்பு லூக்கா 5:20-24 வரை பாருங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. உடனே அங்கு இருந்த யூத தலைவர்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்ல, தேவதூஷணம் சொல்பவன் யார் என்று. இதை அறிந்த நம் தேவன் ஒரு தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்கிறார்கள். மனுஷகுமாரனுக்கு உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்றார். பாவங்களை மன்னிப்பது அறிவதா அல்லது எழுந்து நட என்பது அரிதா? பாவங்களை மன்னிப்பதே. இது நம் தேவாதி தேவனுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு எங்க. ஆமாம், மத்த 18:21-35 வரை கூட பாருங்க, வாசித்து பாருங்க. பேதுரு ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரர்கள் தவறு செய்தார் 7 முறை மன்னித்தால் போதுமா என்று. ஏசப்பா என்ன சொல்றாரு? 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று. இந்த வசனம் கோபம், பழிவாங்குதல், ஆமாங்க, பல எண்ணங்களுக்கெல்லாம் இரக்கம், மன்னிக்கக்கூடிய இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே நமக்கு கற்றுத்தருகிறதுங்க. மன்னித்து விடு என்பது அன்பு. மன்னிப்போம், மனதார மன்னிப்போம். மன்னிப்போம், 7 முறை மன்னிப்போம். மன்னிப்போம், உறவு வளர மன்னிப்போம். மன்னிப்போம், அன்போடு மன்னிப்போம், நம் ஏசப்பா மாதிரி. வாருங்கள். ஆமேன்.